ஃபாரின்ல வேலை 2 வருஷத்துல செட்டில் ஆயிடலாம்னு சொல்லியிருப்பானுங்களே. ஆமாங்க. அங்க போனீங்கன்னா அக்கமடேஷன் ஈஸியா கிடைச்சுன்னு சொல்லியிருப்பானுங்களே. சொன்னாங்க. ஸ்பான்சர்ஷிப்போட வேலை கிடைக்கும்னு சொல்லியிருப்பானுங்களே. சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க எது கேட்குறீங்க? இதெல்லாம் என்கிட்டயும் சொன்னானுங்க. வரப்போற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவாங்க. இது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. இதுக்கு சரியான சொல்யூஷன் நான் இப்போ சொல்கிறேன். ஹாய்ங்க. எவ்வளோ கொஸ்டின்ஸு. நான்லாம் வேலைக்கு வர முடியுமா? நான் இது படிச்சிருக்கேன், அது படிச்சிருக்கேன். நான்லாம் மிடில் கிளாஸ் போவேன், எனக்குலாம் வேலை கிடைக்குமா? ஃபாரின் போகணுன்னு ஆசை. நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் கிடச்சிரும். அப்புறம் நான் டிப்ளமா முடிச்சிருக்கிறேன், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சிருக்கிறேன், பிஏ முடிச்சிருக்கேன், பிகாம் முடிச்சிருக்கிறேன், எனக்குலாம் வேலை கிடைக்குமான்னு. நீங்கள் கேட்ட எல்லாத்துக்குமே இங்கே வேலை கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அங்கேருந்து எப்படி வர்றது? ஸோ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இங்கே இருக்கிற கம்பெனி வந்து உங்களுக்கு ஜாப் ஆஃபர் லெட்டர் கொடுக்கணும். இட்ஸ் ஓகே, நான் உங்களை ஹையர் பண்ணிக்கிறேன், அங்கேருந்து என் கம்பெனிக்கு வந்து உங்கள் வேலை பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு லெட்ரு கொடுக்கணும். கொடுத்தா மட்டுமே நீங்கள் அங்கேருந்து வரலாம். இது டிகிரி இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போது நான் படிக்க வரேன் ப்ரோ, நீங்கள் படிச்சுட்டே வேலை பார்க்கணுன்னா தாராளமாக வரலாம். நீங்கள் வந்து இங்கே படிச்சுட்டு, ஆனால் இங்கே படிக்கிற ஏனோ தானோ படித்தோம் சம்பாதிக்கணும் மட்டும் படிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அங்கே என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக இங்கே வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல வேக்கன்சி இருக்குது, ஒரு நல்ல ஒரு சேலரியே கிடைக்கும் உங்களுக்கு. பரவாயில்ல, இப்போ அங்கேருந்து இதை படித்து இது அதுக்கானதே படித்து இங்கே இப்போ அங்கே வந்திருக்கிறான் அப்படிங்கிறப்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து மாட்டிக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம ஊரில் வேறு ஒன்று படிக்கிறாங்க, ஆனால் இங்கே வந்தால் வேறு ஏதோ கோர்ஸ் எடுத்து பார்ட் டைமாக வேலைக்கு போய் சம்பாரிச்சிக்கலான்னு. ஆனால் பார்ட் டைமாக சம்பாரிச்சோம்னா 1.5 லட்சமோ 2 லட்சமோ சம்பாதிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கிற நம்மளுக்கு அந்த நம்ம ஊர் விலைவாசியை விட இங்கே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். இங்கே சார் இது கொடுக்கவா, அது கொடுக்கவா, வீட்டுக்கு அனுப்பவா, போயிட்டு வர செலவா, அந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் இருக்கும். நீங்கள் படிக்கிறேன், நான் படிச்சுட்டு வேலை பார்க்குறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டாக வாங்க, என்ன படிக்கணுமோ அதை எடுத்துகிட்டு வாங்க, படிங்க. ஸ்டூடெண்ட்டு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 20 மணி நேரம் கொடுப்பாங்க, 20 ஹவர்ஸ் தான் உங்களுக்கு. அதில் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வெறும் 12 பவுண்டு இல்லை 14 பவுண்டு கொடுப்பாங்க. அது வந்து நீங்கள் வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அதுதான் உங்களோட காசு. மாதம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா, 1,20,000 அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு பார்ட் டைமு. ஸ்டூடெண்ட்டோட உங்களுக்கு விசா உங்களுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பிஎஸ்டபிள்யூ விசா எடுக்கணும், போஸ்ட் ஸ்டடி விசா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் டைமாக வேலை பார்த்துக்கலாம், 40 மணி நேரம். அப்போ நீங்கள் நினச்ச மாதிரி எவ்வளோ வேணாலும் சம்பாரிச்சிக்கலாம். அது ஒன்று இருக்குது. ஸ்டூடெண்ட்டாக வரீங்கன்னா பெஸ்ட்டு. இப்போ ஒர்க்கராக வரீங்க அப்படின்னா நான் சொன்ன விசாவை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து, இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே அந்த கம்பெனிக்காரங்க வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுக்கணும். இந்த மாதிரி ஆஃபர் லெட்டர் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன், அவங்க இங்கே வரலாம், இங்கே வந்து வேலை பார்க்கலாம், பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவங்க சொல்லும்போது நீங்கள் அங்கே இங்கேருந்து வந்துக்கலாம். இதுதான் விஷயம். அவங்க ஜாப் ஆஃபர் லெட்டர் கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். ஸோ இது மட்டும்தான். நீங்கள் கேட்ட எல்லா வேலையுமே இங்கே இருக்குது. ஸோ அதுக்கு எது வேணுமோங்கிறத ஏற்று கரெக்டாக சூஸ் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். மாதம் ஒரு ஃபுல்லாக பார்க்குறீங்க, ஃபுல் டைம் வேலை பார்க்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 3 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கலாம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா 2 லட்சம் சம்பாதிக்கலாம். 2 லட்சம் 3 லட்சங்கிறது இதான் சொல்கிறேன், அதுக்கு மேலேயுமே நீங்கள் சம்பாதிக்கலாம். நீங்கள் போகிற எஃபர்ட் தான், இது மட்டும்தான் இருக்குது. வீட்டுக்கும் காசு அனுப்பிக்கலாம், இங்கே இருக்க செலவு எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ வரும்போது பார்த்து நிதானமாக வாங்க. நான் என்ன படிக்க போகிறேன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு வாங்க. எல்லோரும் தான் போகிறானுங்க, நானும் வரேன், இங்கே வந்த பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஆகிடலாம், நம்ம இங்கே இருக்க நாடெல்லாம் வீடியோ போட்டு அப்படின்னு பாதி பேர் வந்து இங்கே இருக்கிறானுங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம்லாம் சொல்லி ஏற்றி விட்டு அப்படியே வந்து இருக்கிறானுங்க. அதெல்லாம் வேணாம். நான் இங்கே படிச்சுட்ருக்கிறேன், இது அங்கே போய் படித்தா ஒரு நல்ல எனக்கு ஒரு இது இருக்குன்னு சொல்லி வாங்க. அப்படியே பார்ட் டைம் வேலை பாருங்கள், ஜாலியாக இருக்கும், நிறைய காசு சம்பாதிக்கலாம். நானும் இங்கே தான் இருக்கிறேன், குடும்ப சூழ்நிலைக்காக தான் இங்கே வந்தேன். ஸோ இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே வேலை பார்க்குறதுக்காக வந்தேன். நீங்களும் வாங்க, படிங்க. இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நமக்கான வேலை நிறையா இருக்குது, நிறையா காசு இருக்குது. ஸோ ரிலாக்ஸாக 2 வருஷம் என்ன பிரச்சனை இருந்தால் பரவாயில்லடா, நான் பார்த்துக்கிறேன், நான் வேலை செய்வேன், எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. என்னடா ஊர் எல்லோரும் எதோ பேசுகிறானுங்க, என்ன மொழின்னே தெரிலடா, இங்கே சர்வே பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியாது. நீங்கள் வாங்கின 25 லட்சத்தை விட்டு போட்டு நீங்கள் ஊருக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டேன், நிம்மதியாக இறங்குவேன், வேலை செய்வேன், வீட்டுக்கு காசு அனுப்புவேன், எஜுகேஷன் லோன் முடிப்பேன், நான் போயிடுவேன். அப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி இங்கே வரீங்கன்னா கரெக்டான ஒரு ஏஜென்சி அப்படி தேர்ந்தெடுங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸ்டூடெண்ட்டாக வரீங்களா, போங்க அங்கே போங்க, உங்கள் ஸ்பான்சர்ஷிப் நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம், அது கொடுத்துருவோம், அதெல்லாம் 1 வருஷத்தில் காசு அடைச்சிடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்பி இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரியாலிட்டி என்னங்கிறது அவங்களுக்கு புரியுது, பண்ண முடிய மாட்டுது. இப்போ ஒரு வேலைக்கு தொடர்ந்து போயிட்டுருக்காங்க 1 வருஷம்னா அவங்க ஸ்பான்சர்ஷிப் தர மாட்டுறாங்க, இல்லை நாங்கள் தர்றதில்லை அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்னடான்னா பார்ட் டைமுக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும்.
திரும்ப பார்த்து எப்படி அது முடியவே முடியாது. அதனால் சரியான ஏஜென்சி எடுங்க. ஆனால் ஏஜென்சி போய் சொல்லி ஏமாத்துறாங்க. ஆனால் ஏமாத்தாதவங்களும் இருக்கிறாங்க. கரெக்டாக சூஸ் பண்ணி எடுங்க. அவங்க வந்தாங்கன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதேமாதிரி அக்காமடேஷனும் இங்கே கஷ்டம், ரேட் அதிகம். நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது 40,000 60,000 நல்லாவும் இருக்குது, லோவாகவும் இருக்குது. லோனாவும் இது தான் 30,000 இல்லைன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கரெக்டான கன்சல்டன்சியை சூஸ் பண்ணி அங்கேருந்து கரெக்டாக வாங்க, நல்லபடியாக படிங்க. அதே மாதிரி ஒர்க்குக்கு நீங்கள் வரீங்களா, எல்லா வேலைக்குமே இருக்குது. நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி அவங்க நமக்கு அந்த லெட்ரு கொடுக்கணும். கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வேலை பார்க்கலாம். இது எல்லாமே இருக்குது. ஸோ ஜாலியாக வேலை இங்கே வாங்க, நிறைய காசு சம்பாதிக்கலாம், ஊருக்கு நிம்மதியாக போகலாம். 2 வருஷமோ 3 வருஷமோ நல்லா சம்பாதிக்கலாம். நானும் இங்கே இருக்கிறேன், நானும் இங்கே நல்லா சம்பாதிக்க போகிறேன். ஸோ இங்கே வரும்போது ஜாலியாக வாங்க, இங்கே நிறையா இருக்குது, நிறையா சம்பாதிக்கலாம். இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது. நம்ம ஊரை விட இந்த ஊர் பார்க்குறதுக்கு என்னடா ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம வெளிநாட்டில் வேலை பார்க்குறோன்னு சொல்லுவானுங்க, ஐயோ வெளிநாட்டில் போகாதீங்க கஷ்டம், இங்கேருந்து அது ஆயிரும் இதாயிரும்னு. இங்கே இருக்கிறவன் அப்படி சொல்ல தான் செய்வான். ஏன்னா நிறைய காசு சம்பாதிக்கிறான், நீ வந்து நிறைய காசு சம்பாதிச்சிடல, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஊரில் இருக்கும்போது அதே கஷ்டம் தாங்க வேலை பார்க்குறது, இங்கேயும் அதே கஷ்டம் தான். இப்போ நம்ம ஊரில் இருக்கிறோம், ஃபேமிலியில் இருக்கிறாங்க, வேலை முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ கடைக்கு போவோம், டீ சாப்பிடுவோம், நம்ம கஷ்டம் தெரியாது. இங்கே அப்படி கிடையாது. வேலைக்கு போவோம், வருவோம், ரூமில் தூங்குவோம், காலைல வேலைக்கு போவோம். இது அப்படியே ரொட்டேட் ஆகிறதுனால நமக்கு கஷ்டமாக தெரியும், மற்றபடியில் எதுவுமே இல்லை. அதே மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ இங்கிலாந்து அந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணாமல் கனடா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரியான கண்ட்ரி சூஸ் பண்ணிங்கன்னா ஒர்க்குக்கு இன்னும் கொஞ்சம் அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதனால சொல்கிறேன், காசும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாமே நான் என் காதுபட கேட்டனால நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, வெளிநாடு வரேன், அப்ராட் வரேன், என் ஃப்ரெண்டு அங்கே இருக்கிறான், உயிர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்கிறான், அவனை நம்பி நான் வரேன்னு சொல்லி வராதிங்க. சத்தியமாக சொல்கிறேன், என் சர்க்கிளில் நிறையா பேர் இங்கே இருந்து அனுபவப்பட்டு சொல்கிறாங்க. என் ரூம்லேயும் என் பசங்க தான் சொல்கிறானுங்க, இருந்தேன் துரத்தி விட்டானுங்க. க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்ம ஏரியாவில் இருப்போம் இல்லையா, அவனுங்களே இங்கே வந்து காசு நம்மளை அப்படியே மாற்றிடும். ஸோ அதனால் வந்தேன்னா நான் இருக்கிறேன், என்னை நான் பார்த்துப்பேன், எல்லாமே எனக்கு தெரியும்னு வந்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ராட் லைஃபு வேறு மாதிரி இருக்கும். வந்தமா 2 வருஷம் இருந்துட்டு ஓடலாம் பார்க்காதீங்க. 3 வருஷம் ஃபஸ்ட்டு எஜுகேஷன் லோன் அடைக்கிறேன், செகண்டு ஃபுல்லாக நான் சம்பாதிக்கிறேன், என் ஊருக்கு போகிறேன், திரும்ப இந்த கண்ட்ரி வரவே மாட்டேன்டா, அந்த மாதிரி ஒரு முடிவோடு வாங்க. சூப்பராக இருக்கும், நிறைய காசு சம்பாதிக்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்க, ட்ரை பண்ணுங்கள், நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக சம்பாதிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் போயிட்டு வரேன். டாட்டா.